ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் ஆண்டவரை துதித்து கர்த்தரை பாடி நாம் ஆராதிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, வானத்தை பூமி உண்டாக்குனவரே, உம்முடைய பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திருக்கரம் எங்களையும் எங்கள் ஜனத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்தரே, நாங்கள் விடுதலையாய் ஆராதிக்க, விடுதலையாய் உங்களுடைய சமூகத்தை தேட நீர் எங்களுக்கு ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது தேவன் மெய்யாகவே நம்மத்திலே ஒரு வாசம் பண்ணுகிறார். உன்னத பாடல்கள் பாடல் புஸ்தகத்திலே 2550வது பாடலாக ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா நாம் இயேசுவை என்று பாடி கர்த்தரை துதிப்போமாக. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவாய், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை கட்டி துதித்து கரங்களை கட்டி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், இயேசுவையே. மத்துக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுகளை தருவார். மத்துக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுகளை தருவார். காரங்களை அசைத்து துடித்து கொண்டீர், காரங்களை அசைத்து துடித்து கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. எல்லாரும் சொல்லுவோம், விண்ணப்பத்தை கேட்பார், இருமையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், இருமையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி
துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். சொல்லுங்க, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடு. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா பாடு. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை காலை மாலை எவ்வேளையும் துதிக்கிற பாத்திரங்களாய், துதிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் எந்த நேரமும் ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்க வேண்டும், நம்முடைய உதடுகளில் இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஏனெனில் துதியினாலே பலத்த கோட்டைகளும் இடிக்கப்படும், துதியினாலே கட்டுக்கள் உடைக்கப்படும், துதியினாலே பிசாசை ஜெயமெடுக்க முடியும், துதியினாலே இடிந்து போனவைகள் எல்லாம் கட்டி எழுப்ப முடியும். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரை பாடி துதிப்பதிலே உங்களுடைய நேரங்களை நீங்க கவனமாய் செலவிட வேண்டுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு பாடலை பாட இருக்கிறோம். பரலோக காற்று, அக்கினி காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று என்று பாடி ஆண்டவரை துதிப்போம். உன்னத பாடல்கள் பாடல் புஸ்தகத்திலே 2536வது பாடல். காற்றே, அக்கினி காற்றே, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்றே. பரலோக காற்றே, அக்கினி காற்றே, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்றே. பரலோக காற்றே, காடைகளை கொண்டு வந்த காற்று, செங்கடலை பிரித்து விட்ட காற்று, காடைகளை கொண்டு வந்த காற்று, செங்கடலை பிரித்து விட்ட காற்று. வல்லமை காற்று, பரலோக காற்று, வல்லமை காற்று, பரலோக காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று. பரலோக காற்று, அக்கினி காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று. பரலோக காற்று, ஆசியிலே சுவாசம் ஆவினாலே நாசியிலே சுவாசம் தந்த காற்று, ஆவினிலே பாற்றை தந்த காற்று, நாசியிலே சுவாசம் தந்த காற்று, ஆவினிலே பாற்றை தந்த காற்று. ஜீவன் தந்த காற்று, பாசை தந்த காற்று, ஜீவன் தந்த காற்று, பாற்றை தந்த காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று. பரலோக காற்று, அக்கினி காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று. பரலோக காற்று, ஆய்ந்து போன எலும்பு நம்பிக்கையை கொண்டு வந்த காற்று, நமக்கு
நமக்கு வாழ்வு தந்த காற்று, நம்மை இம்மட்டுமா நிற்க செய்த பரிசுத்த காற்று. அவரை பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. காய்ந்து போன இடுப்பை தொட்ட காற்று, நம்பிக்கையை கொண்டு வந்த காற்று. காய்ந்து போன இடுப்பை தொட்ட காற்று, நம்பிக்கையை கொண்டு வந்த காற்று. வாழ்வு தந்த காற்று, மிக்க செய்த காற்று. வாழ்வு தந்த காற்று, மிக்க செய்த காற்று. பரிசுத்த ஆவியின் தூய தூய காற்று, பரிசுத்த ஆவியின் தூய தூய காற்று. பரலோக காற்று, அக்கினி காற்று, பரிசுத்த ஆவியின் ஹல்லேலூயா. பரலோக காற்று எல்லாம் நாம் இருக்கிற இடத்திலே ஏன் முனைப்பால் உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதித்து சொல்லுங்க. ஆவியானவரே, என்னை நிரப்புங்க. இந்த கடைசி நாட்களிலே, இந்த எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களிலே என்னை எழுப்பும், என்னை வல்லமையாலே மூடும் என்று சொல்லுங்க. உள்ளத்துல உணர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடைகளை கொண்டு வந்த காற்று, செங்கடலை பிரித்து விட்ட காற்று. காடைகளை கொண்டு வந்த காற்று, செங்கடலை பிரித்து விட்ட காற்று. வல்லமை காற்று, பரலோக காற்று, வல்லமை காற்று, பரலோக காற்று. பரிசுத்த ஆவியின் ஹல்லேலூயா. பரலோக காற்று, அக்கினி காற்று, பரிசுத்த ஆவி என்னும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பரலோக காற்று, அக்கினி காற்று, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்று. பரலோக காற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தில் ஒன்றானவர், ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர், இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை வணைந்து கொள்ளவும், நம்மை உருவாக்கவும், நம்மை உடைக்கவும், நம்மை தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்றவும் அந்த ஆவியானவர் அவரை கரத்திலே அர்ப்பணித்து சொல்லுமா? ஹல்லேலூயா. உணர்ந்து சொல்லுவா? ஆமென். முழு உள்ளத்தோடு கூட, ஏனோதானவன் அல்ல, ஏதோ பேருக்காக கண்களை திறந்து வீடியோ பார்த்து கொண்டு இருப்பதனால் அல்ல, கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கலாம். தேவனை முழு இருதயத்தோடு கூட ஆராதிக்கலாம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உன் சித்தமல்ல சித்தம்தானா அருகிறேன் உன் கையிலே. சித்தமல்ல உன் சித்தம்தானா அருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன்
கையில் அடிமண்ணாய் உடைத்து சொல்லுங்க குயவனே கையில் அடிமண்ணாய் உடைத்து என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறப்பா அடிமண் உடைத்து உருவாக்குயவனே கையில் அடிமண் சொல்லுங்க உருவாக்குகிறவர் கையிலே உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன் உள்ளம் தந்துவிட்டேன் உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன் உள்ளம் தந்துவிட்டேன் உலக போக்கில் நடப்பதில்லை ஒத்த வேஷம் தரிப்பதில்லை உலக போக்கில் நடப்பதில்லை ஒத்த வேஷம் தரிப்பதில்லை என் மனம் புதிதாக வேண்டும் என் மனம் புதிதாக என் மனம் புதிதாக சித்தம் புரிந்து வாழ சாகப்படே பத்துவிட்டே அங்கி வீடு நிரந்தரமா சாகப்படே பத்துவிட்டே அங்கி வீடு நிரந்தரமா உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன் உள்ளம் ஏக்கங்கள் உமதாக இன்னும் அதிகமாய் ஏக்கங்கள் உமதாக இன்னும் அதிகமாய் நேசிக்கணும் அடி செய்ய இருக்கும் வரி உன்னதரே அடி செய்ய
ஆண்டவருடைய கரத்தை நம்ம அர்ப்பணித்து சொல்லுவோம். இந்த நாட்கள் ஒரு கொடுமையான காலத்துக்குள்ள இருக்கிறோம். எந்த சூழ்நிலை, எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாமல் ஒரு கட்டுண்ட நிலைமையில் இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் யாவருக்காகவும் நீங்கள் மன்றாடி தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஆவிகளை நொறுங்குண்டு கர்த்தருடைய வார்த்தையை கரத்தில் பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவருக்கு துதியையும் விண்ணப்பத்தையும் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டிய நாட்கள் இது. நம் ஜெபிப்போமா? சர்வ சிருஷ்டிப்புக்கும் எஜமான அருமையான ஓய்வு நாளிலும் உம்மை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக்கொள்ளும். தேவரீர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நெருங்கி வர, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று வாழ, உம்முடைய ராஜ்யத்தை சுமந்து செல்ல, உம்முடைய சாயலினாலே திருப்தியாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபைதான். எங்கள் திருச்சபையார் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்களுக்காகவும், தகப்பனே இந்திய தேசத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், எங்கள் மாநிலம், மாவட்டம், பட்டணங்களில் குடியிருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கொடிதான வைரஸ் எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும். எங்களை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச ஒரு வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஏசாயா 66:2 இன்றைக்கு கூட நாம் வாசித்து இன்றைக்குள்ள வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போமாக. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய வேலையை, நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஒரு ஆசை உண்டு. என்னை உண்டாக்கினவர் என்னை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். என் கஷ்டத்திலே அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என் வேதனைகளிலே அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும். என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்க வேண்டும். நான் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது, நான் யாரை கண்ணோக்கி பார்ப்பேன் என்றால், சிறுமைப்பட்டு, நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே தியானித்தோம். சிறுமைப்பட்டு என்று சொன்னால் ஒரு தாழ்மை உள்ளவன், எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தாதபடி, பெருமை பாராட்டாதபடி, தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் தாழ்மை உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குணம் ஒரு தாழ்மை உள்ள ஒரு குணமாக இருக்குமானால் கர்த்தர் அவனை கண்ணோக்கி பார்க்கிறார். எதற்கெடுத்தாலும் பெருமையான காரியங்களை பேசும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே, பெரும்பான்மையான ஜனங்களுக்குள்ளே அந்த பெருமையான பேச்சுக்கள் இன்னைக்கு இந்த நாட்களிலே அதிகமாய் காணப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். முந்தின நாட்களிலே இந்த பெருமையான பேச்சுக்கள் அவ்வளவாய் நீங்கள் கேட்க முடியாது.
எல்லோரிடமே ஒரு மனிதாபிமானம், ஒரு தாழ்மை இருக்கும். ஒருவருக்கொருவர் கனப்படுத்துகிற காரியத்தை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த தாழ்மை என்பதை இருக்க 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 நாள் ஆக ஆக ஜனங்களிடத்திலிருந்து, ஜனங்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த தாழ்மை குறைந்து கொண்டே போவதை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தாழ்மை என்கிற அந்த குணத்தை இழந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாயிருங்கள். இரண்டாவதாய் ஆவியில் நொறுங்குண்டு என்று தியானித்தோம். நொறுங்குண்டு என்று சொன்னால் உடைக்கப்பட்டு அல்லது உணர்ந்து ஒரு உணர்வுள்ள மனுஷனாய் வாழ வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சிந்தனை உள்ளவனாய், தெளிவுள்ளவனாய், தெளிந்த ஆவி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது ஒரு பெருமையாய் அல்லது அகங்காரமாய், துணிகரமாய் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க கூடாது. அவருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது நாம் ஒரு உணர்வுள்ள ஜெபத்தை நடுக்கத்தோடும், அதே வேளையிலே அந்த ஜெபத்தில் ஒரு கரிசனையோடு, ஒரு பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். அதான் ஆவியிலே நொறுங்குண்டு. பாரம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. நம்முடைய ஜெபம் எந்த ஒரு ஜெபமா இருந்தாலும் உள்ள உருகி ஜெபிக்க, இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்க, பரிசுத்தவான்களை போல ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்கிறேன், அல்லது நான் எப்பொழுதுமே ஜெபிக்க பொழுது என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கிறது, நான் ஒரு உடைக்கப்பட்டவனாய், பாரம் நிறைந்தவனாய், இந்த தேசத்தை குறித்த ஒரு கவலை, ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை உள்ளவனாய் இருக்கிறேனா? எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஏதோ ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஜெபம், உணர்வற்ற ஒரு ஜெபம், அது என்ன சொல்லுவோம், சுரத்து இல்லாமல், அதில் ஒரு ருசி இல்லாத ஒரு ஜெபம், சரளமாக எப்பொழுதும் போல சொல்லுகிற ஒரு சிறு பிள்ளைகளை வாய்ப்பாடு சொல்லுவார்கள். அந்த வாய்ப்பாடு இன்றைக்கு பெரியவர்கிட்ட கேட்ட மனப்பாடம் சொல்ல முடியும். எத்தனை வாய்ப்பாடு கேட்டாலும் உடனே சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் படிச்சது மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. சிலருடைய ஜெபம் மனப்பாடம் பண்ணி சொல்லுகிற ஒரு ஜெபமாய் இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தால் இன்றைக்கு அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனப்பாடம் பண்ணுகிற ஒரு ஜெபம் ஆண்டவர் விரும்புவதில்லை. மனதில் பாரத்தோடு கூட இருக்கிற ஜெபத்தை விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய ஜெபத்தை ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் சில ஜெபங்களுக்கு பதில் வராது. அது பதில் வரும் வரை இன்னும் பாரத்தோடு விட்டு விடாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அந்த வசனத்தில், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த வார்த்தையில் வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்ற வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்று சொன்னால் ஒரு மனிதனை எப்பொழுதுமே கைகால் உதறிக்கொண்டே இருப்பதற்கு பேர் அல்ல. வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்று சொன்னால் பயப்படுகிறவன். நடுக்கம் எப்பொழுது வருகிறது? பயம் வந்தால் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் நடுக்கம் வருகிறது. ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். புத்தி தெளிவடைகிறது. ஆண்டவருக்கு பயப்படுதல் எவ்வளவு நல்லது. அது ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்த மனிதன் கர்த்தர் அவனை ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல செழிக்க பண்ணுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்று சொன்னால் நடுக்கம், பயம். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆனால் தேவனுக்கு பயப்படாத ஜனம் தேவன் இல்லை என்று சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகட்டவன். இந்த நாளிலே பிரியமான தேவ பிள்ளைய, நீ ஆண்டவருக்கு நீ பயப்படுகிற ஒரு பிள்ளையா, அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையாய் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற சில
துணிகரமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இவைகள் இருக்குமானால் இந்த நாளில் உன்னை ஆராய்ந்து பார்த்து, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறேனா என்பதை சிந்தித்து, ஒருவேளை அப்படி பயப்படவில்லை என்று சொன்னால் இந்த நாளில் நீ ஜெபிக்க வேண்டும். உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு முன்னே அனுப்ப ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முன்னால இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். எப்பொழுது பயந்தார்கள் என்று சொன்னால் இடி முழக்கங்களை கேட்ட பொழுது பயந்தார்கள். யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமாக. மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. இடி முழக்கங்களும் மின்னல்களும் எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். சத்தம் கேட்டால் நடுங்கிறான். ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது, ஆண்டவர் பேசும் பொழுது நடுங்கிறான். அது நடுக்க வரும். இன்றைக்கு உலகத்தில் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, மனுஷர்களுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ மனுஷனுக்கு பயப்படாதே. உன் ஆத்துமாவை கொள்ளுகிறவருக்கு, நரகத்திலே தள்ளுகிறவருக்கு, நியாயத்திலே கொண்டு வருகிறார் அல்லவா, அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு நீ நடுங்க வேண்டும். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவரே பயப்படத்தக்கவர். 25வது வசனம் வாசிப்போமாக. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர் ஒருவரே என்பதை மறந்துவிடக் கூடாது. அவருக்கு நீ பயப்பட வேண்டும், அவருக்கு நீ நடுங்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 29, 30 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23:17வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, நீ ஆண்டவரை பற்றுகிற பயத்தோடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கிறதா? நீ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, தேவனுக்கு நீ பயப்படுகிறாயா, நடுங்குகிறாயா? நீ பயப்படலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆதியாகம புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்களாம். 19ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதே சோதம் பட்டணத்தை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்தில் மனிதராகிய வாலிபர் முதல், அதாவது சோதம் பட்டணத்து மனிதர்களாகிய வாலிபர் முதல் இளவர் மட்டும் ஜனங்கள் அனைவரும் 4 திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, பாருங்க, வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தோட வீட்டை சூழ்ந்து. அப்ப அவ்வளவு பெரிய பாவிகள், பயங்கரமான பாவிகள், பயப்படல, நடுங்கல, தேவனுக்கு பயப்படல. அந்த ஜனம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அக்னி கந்தகத்தை அனுப்பி சோதங்குமர பட்டணத்தை கர்த்தர் சுட்டரித்து போட்டார் என்பதை மறந்து விடக்கூடாது. நீ ஆண்டவருக்கு பயப்படலைன்னா, கடைசியில் ஒரு வசனம் சொல்லுது, யூதாவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. 1வது யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்குது. 15வது வசனத்தை வாசிப்போமாக. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். போதும், கவனிக்க, கர்த்தர் வருகிறார். எதுக்கு? தம்முடைய நாமத்துக்கு பயப்படாத பாவிகள், தன்னை குறித்து அவதூறா பேசுகிறவர்கள், தேவனை குறித்து அவதூறு பேசுகிறவர்கள், பயப்படாதவர்கள், அவர்களை கண்டிக்கும்படி, தண்டிக்கும்படி கர்த்தர் 1000 தூதர்களோடு கூட வரார்.
வந்து கொண்டிருக்க. ஆகையால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வேதத்தில் ஒரு சிலர் கர்த்தர் பேசின உடனே பயந்து ஆண்டவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்திருக்கிறார். அவர் பேசும் பொழுது ஓடி ஒளிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்தபடினால ஆதாம் ஓடி ஒளிந்தார். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? அவன் பயந்தபடினாலே தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேன், நான் நிர்வாணியா இருப்பதனால ஓடி போய் ஒளிஞ்சான். கவனிங்க, அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், மோசேக்கு அந்த பயம் இருந்தது. வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7:31, 7வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து முள்ளு செடி எரிந்து கொண்டிருக்கிறது. முள் செடி எரிக்கும் போது அதை அதிசயமா பார்த்துட்டு அதை சமீபத்து போய் பார்க்கலாம். பக்கத்துல நெருங்கும் பொழுது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய, சத்தம் முள் செடியிலிருந்து வருது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின, உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார். சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த அப்படி ஒரு சத்தம் கேட்ட உடனே அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். முத பார்க்கறதுக்கு கிட்ட போனமே, சத்தம் வந்த உடனே உற்று பார்க்க துணியல, கிட்ட போகல, நடுக்க வந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நடுக்கம் வருதுன்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு நடுங்குகிறார்கள் என்பது தெரியாது. இன்னும் ஒரு சிலர் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு சிலர் எங்கேயோ யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் தங்களுடைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. லூக்கா 8வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் திரும்பி பார்த்து, என்னை யார் தொட்டது என்று கேட்ட உடனே அவளுக்கு நடுக்க வந்தது. வாசிப்பமாக, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக. ஆண்டவர் பெரும் கூட்டமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ தன்னுடைய வியாதி நிமித்தம் அவருடைய வஸ்திரத்தையாவது தொடுவேன் என்று தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அவர் நின்றார். என்னை யார் தொட்டது என்று கேட்டார். என்னிடத்துக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவள் நடுங்கினாள். அவள் விழுந்தாள். சாஷ்டாங்கமாய் தேவனுடைய பாதத்தில் விழுந்தாள். பிரியமான தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்க. அவர் கேட்ட கேள்வியிலே அவன் நடுங்கி பயந்து விழுந்தாள். ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காகவே தொட்டேன், நான் இதற்காகவே நான் தொட்டேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர், உன் விசுவாசத்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம், அங்கே சவுல் எல்லா சீஷர்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு போவதற்காக அனுமதி கடிதத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமாக. அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று இந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர், துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே, தேவனுடைய வார்த்தை பிறந்த உடனே, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே நடுங்கி திகைத்த ஒரு அனுபவம். இன்றைக்கு
ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற ஜனங்கள் அப்படி வார்த்தை கேட்கும் பொழுது அப்படி பயப்படுறது போல பயந்து அந்த பக்கம் போய் அவர் யாருக்கு தெரியுமா பிரசங்கம் பண்ணாரு, இன்னைக்கு எனக்கு தான் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்குது. இல்லைன்னா முகத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு கூடை கும்பிடுன்னு சொல்லுவாங்க எங்க பக்கம். அப்படி கூணு குறுகி முகத்துக்கு முன்பாக மதிப்பு மரியாதை கொடுப்பது போல கும்பிட்டுட்டு அவரை குறித்து ஊழியக்காரரை குறித்து அவமானமாய் பேசுறது, அவமரியாதையை பேசுவது, நிந்தித்து பேசுவது. அப்படி இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் அப்படி இருக்கிறார். அதனால அவர்களுக்கான அந்த ஆசீர்வாதம் தடைபட்டு போகிறது. ஏனெனில் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் அவர்களை பேசுகிற எவரா இருந்தாலும், அல்லது கர்த்தருடைய பிள்ளை யார் என்ற ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, ஒரே சபையில் இருக்கிற ஒரு சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் நீ பேசினால் கூட ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டு இருப்பார் என்பதை என்று நீ நினைக்க வேண்டாம். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே உனக்கு சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகையால் சவுல் அந்த சத்தத்தை கேட்ட உடனே நடுங்கினான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வழியிலே கிறிஸ்தவ ஜீவியம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்தவ வழியிலே நடந்து கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி, வசனம் சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் நடுங்கவில்லை, பயப்படவில்லை, துணிகரமாக இருக்கிறது என்று அர்த்தம். துணிகரக்காரனுக்கு ஆண்டவர் ஒருபோதும் துணை போவது கிடையாது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, ஒரு சிறைச்சாலைக்காரன் அவன் பகல் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் அடித்து காவல் வைத்திருக்கிறான். உடம்பெங்கும் ரத்தம், பயங்கரமாய் அவர்கள் உடலெல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைய இரவிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுகிறது, சிறையில் இருக்கிறவர்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது, அந்த சிறைச்சாலை முழுவதும் இருள் சூழ்கிறது, பயங்கரமான இடி முழக்கங்கள். சிறைச்சாலைக்காரன் அதிர்ந்து போகிறான், தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு பட்டயத்தை உருவுகிறான். ஒரு சத்தம் பிறக்கிறது பவுலிடமிருந்து, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதே என்று சொல்லி. வசனம் வாசிப்போமாக. 28வது வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு உனக்கு கெடுதி ஒன்று செய்ய கொள்ளாதே, உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்ற அந்த சத்தத்தை கேட்டவன் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி. கவனிங்க, எப்ப நடுங்கிறான்னா இடி முழக்க உண்டானது நடுங்கிற, சிறைச்சாலை அஸ்திவாரம் எல்லாம் பிச்சு உடனே சகலம் இடிந்து சுக்குனுரா தரமட்டமாய் கிடக்கு. அப்ப நடுங்கல, பவுல்கிட்ட இருந்து ஒரு சத்தம் பறந்தது பாருங்க, உனக்கு ஒண்ணு செஞ்சுக்கிறாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம். நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து. ஒரு அலையில சொல்லுமா அப்ப பாருங்க, ஒரு சீஷன், அதாவது அப்போஸ்தலன், தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையிலே அவன் நடுங்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அது. இன்றைக்கு அநேகர் இவர் என்ன பேசுறது, இவர்கிட்ட ஆண்டவர் பேசுவாரோ, எங்க கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரோ, இவர் மூலமா தான் ஆண்டவர் அற்புதம் செய்வாரோ, எங்க மூலமா அற்புதம் செய்ய மாட்டாரோ. 2 நாளைக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவ சேனல், எந்த சேனல் சொல்ல மாட்டேன், பேர்லாம் சொல்ல வேண்டாம், எந்த சேனல் சொல்லல, ஒரு கிறிஸ்தவ சேனல், அதில் ஒரு டிராமா, ஒரு நாடகம், அது ஒரு மதிய நேரம். அந்த நாடகம் அந்த சேனலில் ஒளிபரப்பப்பட்டது. அதை பார்த்து கொண்டே நான் என் பிள்ளைகளோடு கூட அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாடகத்தில் வருகிறது, சபைக்கு போகாதே, சபைக்கு போக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, வேதம் அப்படி சொல்லவில்லை. சபையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் அவர்களும் மனிதர்கள் தான், உண்மைதான், நாங்களும் மனுஷங்க தான். அவர்கள் எப்பொழுது சுயநலமாக தான் செயல்படுவார்கள். அந்த டிராமாவில் வந்தது சொல்றேன், உண்மையா சொல்றேன், பலிபீடத்திலிருந்து சொல்றேன். அவர்கள் சுயநலமாய் செயல்படக்கூடும்,
அவர்கள் தன்னுடைய சுயத்துக்காக, சொந்த லாபத்துக்காக ஊழியம் செய்து பணம் சம்பாதித்து காணிக்கைகளை வாங்கிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை தான் முன்னேற்றுவார்கள். அந்த நாடகத்தில் இப்படி வருகிறது. ஆகவே சபைக்கு போவாதே. அந்த சொல்லுகிற நபர் எப்படின்னா, அவர் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பர்ஃபெக்டா நடக்கிறது போல அவர் எப்போதுமே ஒரு கடை வச்சு நடத்துறாரு. அந்த கடையில வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பைபிள் தான் படிக்கிறாரு. அங்க வர்றவங்களுக்குலாம் அந்த வியாபாரத்துல வந்த லாபத்தை எடுத்து கொடுக்குறேன். அப்படி லாபத்தை எடுத்து என்ன செய்யறாருன்னா பகிர்ந்து கொடுக்கிறாராம். வந்து கஷ்டம்னு சொல்லி வந்தவங்களுக்குலாம் பணம் கொடுக்குறாரு அந்த வியாபாரி, அந்த கடை ஓனர். அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விசுவாசி போல அவர் அந்த நாடகத்தில் நடிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ வீட்டிலேயே இருந்து வீட்டிலேயே ஜெபம் பண்ணி வீட்டிலேயே நீ ஆண்டவரை தேடு, அது போதும், பரலோகம் போய் விடலாம். காணிக்கையை மாத்திரம் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். இப்பொழுது நீங்க புரிந்திருப்பீர்கள். அப்ப சபைக்கு போகாத, ஊழியக்காரர்கள் நம்பாத, ஒருத்தர் மட்டும் நம்பு, அங்க மட்டும் காணிக்கை அனுப்பு, வீட்டில இருந்து ஜெபம்னு பரலோகம் போகலாம். வேதம் சொல்லுது சபை கூடி வருதலை விட்டு விடாது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாது. திருச்சபையாகிய மனவாட்டியை கட்டி எழுப்பும்படிதான் ஆண்டவர் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலிருந்து சபை, திருச்சபை, சபைக்கு மனவாட்டிக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. மனவாட்டியாகிய சபை, மணவாளனாகிய கிறிஸ்து. வீட்டில் உங்களால் சபைக்கு போக முடியாத படுத்த படுக்கையா, கைகாலெல்லாம் செயல்படாமல் படுத்த படுக்கையா இருந்தீங்கன்னா நீ வராமல் இருக்கலாம். நீ எல்லாவற்றையும் சகல பலனையும் வைத்துக் கொண்டு நீ தேவனுக்கு பயப்படாமல், வசனத்துக்கு பயப்படாமல், யாரோ ஒரு கள்ள உபதேசத்தை ஒருவன் போதிக்கிறான் என்பதை அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஊழியர்களை அவமானப்படுத்த, ஊழியர்களை தவறான கண்ணோட்டத்தோடு கூட பார்ப்பாயானால் நீ தேவனுக்கு தவறான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறார். தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தில் ஒருவனும் நிற்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லா ஊழியர்களும் சுயத்துக்காக ஓடுவது அல்ல. கள்ள ஊழியர்களும் இருக்கிறார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது. ஆனால் சபை என்பது சட்டம், தேவன் கொடுத்த வேத சட்டம். சபைதான் முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகிறது, டிவி அல்ல. இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் டிவி, இன்றைக்கு மீடியாக்கள் வளர்ந்து பெருகிறதுனால சொல்லலாம். டிவி எவ்வளவுதான் எத்தனை வீடுகள் இருந்தாலும் எல்லாரும் டிவியில் அந்த கிறிஸ்தவ சேனல் தான் பார்ப்பார்கள் என்று நீங்க நம்பிவிடக்கூடாது. இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் இருக்கிற 800 கோடி ஜனத்துடைய வீடுகளில் இருக்கிறதுல 600-700 கோடி பேர் ஜனத்தில் அவர்களுடைய வீடுகளில் இருக்கிற டிவியில் என்ன ஓடுதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆகையால் பாரமுள்ள கிறிஸ்தவனாய், வசனத்துக்கு நடுங்குகிற கிறிஸ்தவனாய் நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனங்களை வாசிக்க போகிறோம். பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். சங்கீதம் 127, சங்கீதம் 127 4 வசனம், 4வது வசனம் சொல்லுகிற வாசிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்து எபேசியர் 6:1, எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அதே இதில் கொலைசேர் 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. கொலைசேர் 3:20. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளுக்கு. வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நான் பார்த்த மோசே நடுங்கினான், அப்போஸ்தலனாகிய பவுல் நடுங்கினான், ஒரு சிறைச்சாலை அதிகாரிகள் நடுங்கினான். தேவ ஜன நடுங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள், ஆண்டவர் அந்த பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். இந்த
சொல்லுகிறதுன்னு 10 கட்டளைகள்ல பிரதான கட்டளை என்னன்னா, உன் தகப்பனை உன் தாயின் கணவன் நீ வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ண என்று சொல்லுகிறது. ஆகையால் பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, வாலிபர்களை குறித்து ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில வசனங்களை நீதிமொழிகள், பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே இருக்கிறது. வாசிப்போமாக. வாலிபனே இளமையிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக. இதெல்லாம் சொல்லி கடைசியில் 10வது வசனம் சொல்றாரு. நீ அது பிரசங்கி 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. இளவயதும் வாலிபம் மாயையே. 12வது அதிகாரம் 1வது வசனம், நீ உன் வாலிப பிரயாணத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னு சொல்லி அப்படியே வீட்டில் படிங்க. 7வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னேற்ற பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னே அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. இன்னொரு வசனம் அதே பகுதியில் சொல்லுகிறது, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை. இவை எல்லாவற்றையும் கர்த்தர், நீ கண் கண்டபடி நடக்கலாம், கால் போனபடி போகலாம், ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ மறவாதே என்று அதே பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. சங்கீதம் 119 வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆசிங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால. இந்த வசனம் வாலிபனுக்கு, சிறு பிள்ளைகள் வசனத்துக்கு நடுங்கணும், வாலிபன் வசனத்துக்கு நடுங்கணும். ஒரு ஆண், ஒரு புருஷன், ஒரு இளம் வயது ஆண், திருமணமான ஆண், அவன் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அவனை குறித்து வசனம் சொல்லுது 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது. 1 பேதுரு 3:7, அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களோட வாழ்ந்து உங்களோடு கூட உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவரானபடியால் அவர்கள் செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. பரிசுத்தமான புருஷர்களை குறித்து வேதம் சொல்லுது. கோபமும் தர்க்கமும் அப்புறம் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. நம்ம குடும்பத்தில் வந்து என்னதான் கோபம் யாரு வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதான், கோபப்படக்கூடாது. புருஷர்கள் கோபமும் தர்க்கமும், சொல்லுங்க வாசிங்க, கோபமும் தர்க்கமும் இன்றி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புருஷர்கள் இந்த வசனத்துக்கு நடுங்கணும், நம்ம கோபப்படக்கூடாது. சரியா? அப்போ ஸ்திரீகளை குறித்து சொல்லலையா? அதே ஸ்திரீகளை குறித்து 1 பேதுரு 3:1 சொல்லுகிற ஸ்திரீகளை குறித்து 1 பேதுருல 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிய. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா உங்களுடைய அந்த பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளை நடக்கையிலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் மனைவிகளுக்கும் சொல்றாரு, வசனத்துக்கு நடுங்குறோமா? கணவர்கள் நடுங்குறோமா? மனைவிகள் நடுங்குறோமா? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறோமா? சொந்த புருஷருக்கு பயப்படுறோமா? சொந்த புருஷர்களுக்கு முன்னாடி கற்புள்ள நடக்க இருக்கா? நீ 1 அடி பார்த்தா நான் 7 அடி பாய்வேன், நீ 1 அடி பார்த்தா நான் 8 அடி பாய்வேன். நான் உனக்கு ஒன்று அடிமை கிடையாதே, நான் உனக்கு ஒன்று தாழ்ந்து போனவன் கிடையாதே. நீ 1 பேசுற நான் 9 பேசுவேன். எப்படி இல்லை, வேதம் அப்படி சொல்லலை. அது வேற யார் வேணாலும் பேசலாம். வேதத்தின்படி கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற எந்த ஒரு பெண்ணும் வசனம் சொல்லுகிறது, உன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. ஊரில் உள்ள 50 புருஷருக்கும் கீழ்ப்படிக்கலாம். புருஷன்னா ஆண்கள்,
மற்ற யார் வேணாலும் ஏமா ஒரு கொஞ்சம் தண்ணி விடுனா உடனே எடுத்து கொடுப்போம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இறக்க போனோம், பாவம் ஏதோ தண்ணி இருக்கிறான். ரோட்டில் ஒருத்தர் கேட்குறான்மா ஒரு 5 ரூபா கொடு 10 ரூபா கொடு, உடனே கொடுப்போம். புருஷன்கார கேட்கறதுக்கு காசு இல்லைன்னு வசனம் சொல்வது சொந்த புருஷனுக்கு முதல் கீழ்ப்படியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறந்த பேச்சாளர், அந்த பேச்சாளர் ஒரு முறை பேசும் பொழுது இந்த பண மதிப்பிழப்பு நடப்பதற்கு அந்த முந்தின இரவு ராத்திரி 12 மணிக்கு பணம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லியாச்சு. நைட்டு 8 மணிக்கு மனைவிட்ட கேட்குறாரு, அம்மா ஒரு 1000 ரூபா கொடுமா அப்படின்னு. இல்லவே இல்லைன்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. அம்மா கெஞ்சி கேட்குறமா ஒரு 1000 ரூபா கொடு அப்படி கேட்டால் கொடுக்கல. அடுத்த நாள் காலையில் தெரியுது எல்லாம் பணம் செல்லாமல் போச்சு அப்படின்னு. உடனே விறுவிறுன்னு வந்து அந்த அம்மா சொல்லிச்சான், கையில் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவன் வீட்டுக்காரரை கொடுத்து, இப்போ நீ ஆம்பளைன்னு உன்னை நிரூபிக்கணும், இந்த 5 லட்சத்தை உடனே மாற்றிடணும். ஏன்னா எல்லாம் செல்லாமல் போயிடுச்சு, 1000 ரூபா 500 ரூபா செல்லலை. உடனே இந்த 5 லட்சத்தை மாற்றி, நேற்று ராத்திரி 1000 ரூபாய் கேட்டேன்னு இல்லைன்னு சொல்லிடு, இப்போ திடீர்னு 5 லட்சத்தை கொடுத்து மாற்றி. இதில் வேற என்னன்னா நீ ஆம்பளையாக இருந்தால் மாற்றிட்டு வா, இது ஒரு சவால் வேற. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் எத்தனை பேரை கனப்படுத்தணும், உங்கள் வீட்டுக்காரரை கனப்படுத்தலைன்னா ஒன்றுமே கிடையாது. அதே போல எத்தனை சகோதரிகளுக்கு வெளியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சகோதரிகள் உங்களை பார்த்து அவர் அன்புள்ளவர் சொன்னாலும் உங்கள் மனைவி உங்களை அன்புள்ளவர் சொல்லலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வசனம் சொல்லுங்க, வசனத்துக்கு நடுங்க வேண்டும். முதியோர்களுக்கு கொடுத்து வேதம் சொல்லுங்க, தீர்த்து 2:2 தீர்த்து 2:2 அதை சொல்லி நம்ம முடிப்போம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கும். இதெல்லாம் முதியோர்களுக்கு பாருங்க, முதியோர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. இந்த வசனங்களை நாம் கை கொண்டு நடப்போமானால் கர்த்தர் நம்மை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கு நான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒரே ஒரு வசனம் தான். அதே ஏசாயா 66ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக. ஏசாயா 66ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக. அதில் 5வது வசனமும் 6வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிற வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து, உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர், உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர், உங்களை இருக்கிற இடத்தை விட்டு காலி பண்ண வைக்கிற கூட்டம், அப்புறப்படுத்துகிறவர்கள். இவனை இருக்க விடக்கூடாது, இவனை காலி பண்ண வச்சிடணும், இவனை அடிக்கணும், இவனை உடைக்கணும். அது யாருமே சகோதரன் தான். வசன புத்தகம் சொல்லுது, உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர். அவங்க யாருன்னா வசனத்துக்கு, இவங்களை சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நீ வசனத்துக்கு நடுங்கணும் அப்படின்னா ஒன்ன ஒரு கூட்டவனை எங்கேயாவது ஆண்டவர் இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்யும்னா வெளியில தள்ள பார்க்கும். சொல்லுகிறது, என் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவரே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் மித்தம் உங்களை உங்கள் படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலும் சத்தமும் கேட்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு மீண்டுமாய் ஆண்டவர் ஆலயத்தில் கூட உதவி செய்வார். அவர் தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு பயந்து நடுங்கினா நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாராம். ஆனால் உன்னை அப்புறப்படுத்த நினைக்கிறவங்கள வெட்கப்பட்டு போவாங்களாம். வசனம் அப்படி தெளிவாக சொல்லுது. தேவாலயத்தில் நீ கம்பீர சத்தமாக கர்த்தரை துதிப்பாய் என்று. ஆகையால் இந்த நாளிலும் நீ ஆண்டுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால் தேவனாகிய கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் ஜனம் உம்முடைய வசனத்துக்கு நடுங்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வசனம் எப்படி என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டும்படியாய், அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை அப்படியே ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டுடைய வருகை வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.